ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் இல்லைனா ஒரு வீடு கட்டணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் மணியை சேவ் பண்ணால் நம்ம வேகமாக வீடு கட்டலாம் இல்லைனா வேகமாக வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டு தேவைக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம சேவிங்ஸாக போட்டு வைப்போம். அந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை சேவிங்ஸாக போட்டு வைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டோ இல்லைனா ஒரு பெரிய அமௌண்ட்டோ சேர்ந்த பிறகு நம்ம அந்த அமௌண்ட்டை அப்படியே தேக்கி வைக்காமல் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லைனா ஒரு லேண்ட்லேயோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டாக கூட எடுத்து வைக்கலாம். இப்போ கோல்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு அது அந்த இப்போ போடுற அமௌண்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நமக்கு அது ஒரு டபுளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேண்டு நல்ல இடமா இருக்கணும். இல்லைனா அந்த லேண்டு வாங்கினதே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிரும். இல்லைனா நீங்கள் கோல்டாக கூட எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி கோல்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீடு கட்டும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடு கட்ட பிளான் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.